மின்தடைகளை தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகள், பக்க இணைப்பில் மின்தடையாக்கிகள் என இணைக்கலாம். மின்தடைகளை தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகள், பக்க இணைப்பில் மின்தடையாக்கிகள் என இணைக்கலாம். மின்கூறுகளை ஒன்றன்பின் ஒன்றாக இணைத்து ஒரு மூடிய சுற்றை உருவாக்குவது மின்சுற்று தொடர் இணைப்பு. மின்கூறுகளை ஒன்றன்பின் ஒன்றாக இணைத்து ஒரு மூடிய சுற்றை உருவாக்குவது மின்சுற்று தொடர் இணைப்பு. விழாக்களில் பயன்படுத்தப்படும் ஒளிரும் விளக்குகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். விழாக்களில் பயன்படுத்தப்படும் ஒளிரும் விளக்குகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுவது நிக்ரோம். மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுவது நிக்ரோம். மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபயன் மின்தடை Rs R1 + R2 + R3. மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபயன் மின்தடை Rs R1 + R2 + R3. பக்க இணைப்பு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூடிய சுற்றுகள் இருக்கும். பக்க இணைப்பு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூடிய சுற்றுகள் இருக்கும். நமது வீடுகளில் மின்கம்பி பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. நமது வீடுகளில் மின்கம்பி பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் மின்பொருட்கள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. வீடுகளில் மின்பொருட்கள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. பக்க இணைப்பில் உள்ள மின்தடையாக்கி சுற்றுகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது நமக்கு தொடர் பக்க இணைப்பு சுற்று கிடைக்கும். பக்க இணைப்பில் உள்ள மின்தடையாக்கி சுற்றுகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது நமக்கு தொடர் பக்க இணைப்பு சுற்று கிடைக்கும். சுற்றில் அதிக மின்னோட்டம் பாயும் போது ஜூல் வெப்ப விளைவு காரணமாக மின் உருகு இழை உருகுகிறது. சுற்றில் அதிக மின்னோட்டம் பாயும் போது ஜூல் வெப்ப விளைவு காரணமாக மின் உருகு இழை உருகுகிறது. மின் உருகு இழையானது குறைந்த உருகு நிலையை கொண்டது. மின் உருகு இழையானது குறைந்த உருகு நிலையை கொண்டது. மின்விளக்கில் மின் இழை என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கம்பி பயன்படுத்தப்படுகிறது. மின்விளக்கில் மின் இழை என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கம்பி பயன்படுத்தப்படுகிறது. மின்விளக்கில் மின் இழையாக பயன்படுவது டங்ஸ்டன். மின்விளக்கில் மின் இழையாக பயன்படுவது டங்ஸ்டன். மின்திறனின் அலகு வாட். மின்திறனின் அலகு வாட். மின்திறனின் பெரிய அளவு அலகு கிலோவாட். மின்திறனின் பெரிய அளவு அலகு கிலோவாட். ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட். ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட். நமது வீட்டுக்கு கொடுக்கப்படும் மின்சாரம் 220 வோல்ட். நமது வீட்டுக்கு கொடுக்கப்படும் மின்சாரம் 220 வோல்ட். வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் பல்புகள், மின்விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு பயன்படுத்தும் அளவு 5A குறைந்த திறன் வழங்கும் சுற்று. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் பல்புகள், மின்விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு பயன்படுத்தும் அளவு 5A குறைந்த திறன் வழங்கும் சுற்று. குளிர்சாதன பெட்டி, நீர் சூடேற்றிகள், மின் சலவை பெட்டி, ரொட்டி சுடும் அடுப்பு அடங்கிய மின்திறன் சுற்றுக்கு பயன்படும் அளவு 15A அதிக திறன் வழங்கும் சுற்று. குளிர்சாதன பெட்டி, நீர் சூடேற்றிகள், மின் சலவை பெட்டி, ரொட்டி சுடும் அடுப்பு அடங்கிய மின்திறன் சுற்றுக்கு பயன்படும் அளவு 15A அதிக திறன் வழங்கும் சுற்று. இந்தியாவில் வீட்டுக்கு உரிய மின்சுற்றுகளில் மின்னழுத்தம் 220/230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். இந்தியாவில் வீட்டுக்கு உரிய மின்சுற்றுகளில் மின்னழுத்தம் 220/230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். USA மற்றும் US போன்ற நாடுகளில் வீட்டுக்கு உரிய மின்சுற்று 110/120 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ். USA மற்றும் US போன்ற நாடுகளில் வீட்டுக்கு உரிய மின்சுற்று 110/120 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ். வீடுகளில் சிகப்பு, கருப்பு, பச்சை என 3 நிற காப்புறை கம்பி பயன்படுகிறது.
வீடுகளில் சிகப்பு, கருப்பு, பச்சை என 3 நிற காப்புரை கம்பி பயன்படுகிறது. சிகப்பு காப்புரை கொண்ட கம்பி மின்னோட்ட கம்பி எனப்படும். சிகப்பு காப்புரை கொண்ட கம்பி மின்னோட்ட கம்பி எனப்படும். கருப்பு காப்புரை கொண்ட கம்பி நடுநிலை கம்பி எனப்படும். கருப்பு காப்புரை கொண்ட கம்பி நடுநிலை கம்பி எனப்படும். பச்சை காப்புரை கொண்ட கம்பி புவித்தொடு கம்பி எனப்படும். பச்சை காப்புரை கொண்ட கம்பி புவித்தொடு கம்பி எனப்படும்.